இப்போ நம்ம நேச்சுரல் பிங்க் க்ளோயிங் மேக்கப்போட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இந்த பார்ட் 2ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன்ல யூஸ் பண்ணி தான் அந்த பிங்க் க்ளோ கொண்டு வர போறோம். சோ நேச்சுரல் லுக்குக்கும் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி அந்த பிங்க் க்ளோ கொண்டு வரதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். சோ இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டிருந்த மேக்கப் எல்லாம் வந்து கிளன்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்பவும் போல நான் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அப்புறம் பிரைமர் போட்டுக்கலாம். இப்போ நான் பாத்தீங்கன்னா என் ஃபேஸ்க்கு வந்து பிரைமர் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா லைட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போறேன். லாக்மீல லைட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா ஹெவி மேக்கப் எனக்கு பிடிக்காது. ஹெவி ஃபவுண்டேஷன் நான் வாங்கவும் மாட்டேன். என்னோட ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி லைட் ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். அந்த ஃபவுண்டேஷனை டாட்ஸ் மாதிரி என்னோட ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வச்சு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அடுத்து காம்பேக்ட் போட்டுக்கலாம். லாக்மியோட காம்பேக்ட் தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் போட்டாச்சு. இனி அடுத்து நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி பிளெண்டர்ஸ் வச்சு ப்ளஷ் எடுத்துக்கோங்க. ப்ளஷ் எடுத்துட்டு உங்களோட கண்ணோ ஏரியாவில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரியே டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிடுங்க. பிளெண்ட் பண்ணுறது நல்லா பிளெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த blush எந்தெந்த ஏரியால அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோல கிளியரா நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதே மாதிரியே அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இங்க நீங்க blush அப்ளை பண்ணீங்கனாலே போதும். மெயின் பிளெண்ட் பண்ணணும். நல்லா பிளெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அங்கங்க திட்டா blush நிக்காம நல்லா நீட் ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நல்லா blush வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹைலைட்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சேம் ஹைலைட்டர் பேலட் எடுத்துட்டு இந்த பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த லைனுக்கு மேல் லைன்ல ஹைலைட்டர் அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு கையிலேயே நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் உங்க ஐபாலுக்கு நேரா கீழே இருக்க இந்த ஏரியால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஹைலைட்டர் கொடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணணும். இந்த ஹைலைட்டர் வந்து நம்ம போட்டிருக்க இந்த blush-ஓட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. அப்பதான் தனியா தெரியாது. பாத்தீங்களா? இப்போ சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் ரெடி பண்ணிடலாம். பாத்தீங்களா? அடுத்து நோஸ் ஏரியா லிப்புக்கு மேல இந்த சின் ஏரியா, அடுத்து இந்த சைடு இதெல்லாம் வச்சுட்டு நல்லா அப்படி ஸ்மஷ் பண்ணி விட்டுருங்க.
நீங்க ஹைலைட்டர் போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கணும். இப்போ நீங்க ஒரு போட்டோக்காக லைட் செட்டிங் முன்னாடி போய் நிக்கிறீங்கனாலும் உங்க முகம் மின்னணும். அதுவே வெயில்ல நீங்க நிக்கிறீங்கனாலும் உங்க முகம் மின்னணும். அதுக்காக நீங்க பாட்டுக்கு ஹைலைட்டர் ஃபுல்லா முகத்துல அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஹைலைட்டரே உங்க முகத்தை கருப்படிச்சிடும். அதனால எது பண்ணாலும் கம்மியா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற லெவலை பொறுத்து ஃபினிஷிங் தெரியும். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹைலைட்டர் கொஞ்சமா எடுத்து இந்த நெக் போன் இருக்கு இல்லையா, இந்த நெக் போன்ல லைட்டா அப்படி டாட் மாதிரி வச்சுட்டு தேய்ச்சி விட்டுருங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க ஓவராலா ஒரே மாதிரியே நல்லா மின்ற மாதிரி இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. சும்மா லைட்டா தேய்ச்சி விட்டுருங்க, அவ்வளவுதான். இப்போ முடிஞ்சது. அடுத்து லைனர் போட்டுக்கலாம். லைனருக்கு சேம் லாக்மி லைனர் தான் நான் யூஸ் பண்றேன். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுட்டு லைனரை யூஸ் பண்ணி லேஷ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அதிகம் பார்த்தீங்கன்னா மஸ்காராலாம் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி லைனரை யூஸ் பண்ணி என்னோட ஹேரையும் நான் ஃபில் பண்ணிக்குவேன். அதே மாதிரி கீழ் ஹேர். இப்போ நம்ம லைனர் போட்டாச்சு, மஸ்காராவும் போட்டாச்சு. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் லைனை மட்டும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம ஆல்ரெடி பிளஷ் அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த பேலட்டை எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி பிளஷுக்கு எடுத்தா அதே கலர் எடுத்துக்கோங்க. அதே கலர் எடுத்துட்டு உங்களோட வாட்டர் லைன்ல ஃபில் பண்ணுங்க. ஓகே, வாவ், எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த கண்ணுக்கும் டிஃபரெண்ட் தெரியுதா? இந்த மாதிரி பார்க்கும்போது உங்க கண்ணு இன்னும் பார்க்க நல்லா எடுப்பும் அழகா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் ஹைலைட்டர் எடுத்துக்கோங்க. ஹைலைட்டர் எடுத்துட்டு கண்ணோட இன்னர் கார்னர் லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லைட்டா ஒரு டாட் வச்சு டேப் பண்ணுங்க. அடுத்து ஐப்ரோவோட இந்த ஏரியா, அடுத்து நோஸ் ஏரியா. இங்க பாத்தீங்களா இப்போ என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ ஓவராலா என்னோட மேக்கப் முடிஞ்சது. இனி ஃபைனலா நான் லிப்ஸ்டிக் தான் அப்ளை பண்ணணும். இப்போ பாத்தீங்களா லிப் லைனரே இல்லாம லிப்ஸ்டிக்கை வச்சு 2 in 1 நம்ம லிப் லைனரும் போட்டாச்சு, லிப்ஸ்டிக்கும் போட்டாச்சு. இதுதான் என்னோட ஃபைனல் லுக். இந்த லுக் எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி லுக் பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது, இல்ல ஏதாவது ஃபெஸ்ட்டுக்கு போறீங்க, அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போறீங்க, அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி ரெகுலரா நீங்க மேக்கப் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க நேச்சுரலா தான் தெரிவிங்க. ஆனா வந்துட்டு நீங்க பண்ற அந்த பிளெண்டிங்ல தான் நீங்க நேச்சுரலா தெரியறதும் ஆர்டிஃபிஷியலா தெரியறதும் இருக்கு. அதனால டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா பிளெண்ட் பண்ணி நீங்க ஒரு மேக்கப் கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஃபினிஷிங்கா உங்களுக்கு உங்க மேக்கப் கிடைக்கும். ஓகே, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் ஐஷேடோ போடல. ஐஷேடோ போடாம நார்மலா லைனர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கீழே மட்டும் தான் நான் ஐஷேடோ யூஸ் பண்ணிருக்கேன். அது எதுக்காகனா என்னோட கண்ணை வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்க ஜீன்ஸ் பேண்ட் டாப்ஸ் இந்த மாதிரி நீங்க போடுறீங்கன்னா நீங்க பொட்டு வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்க நார்மலா இருங்க. இல்ல எனக்கு பொட்டு வச்சா தான் என் முகத்துக்கே ஒரு அழகு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லைனர்ல லைட்டா ஒரு பொட்டு வச்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரியாத மாதிரி. எனக்கு இந்த இதில் பொட்டு வைக்க வரல, அதனால நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனரை எடுத்துட்டு இந்த ப்ரஷோட பின் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பொட்டு வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா அழகாக பொட்டு விழுந்துருச்சுல. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் குர்த்தி போடும்போது அழகாக இந்த மாதிரி ஒரு பொட்டு வச்சு கிளம்புனீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. மேக்கப் இல்லாமல் இருந்த என்னோட ஃபேஸ்க்கும் இப்போ மேக்கப்போட இருக்க இந்த லுக்கில் இருக்க என்னோட ஃபேஸ்க்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட சேனலில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நானும் தொடர்ந்து உங்களுக்காக நிறைய வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்தா அடுத்து என்ன மேக்கப் வேணும் அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அந்த மேக்கப்பையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஓகே.